ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்த கதையை கேளுங்க. அப்புக்கு பயங்கர சளி, அதனால் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுமா, சளியெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்க. சரி 1 கிலோ நாட்டுக்கோழியெல்லாம் வாங்கிட்டு வந்து குழம்பெல்லாம் வச்சு கொடுத்து நல்லா சாப்பிட வச்சேன். சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குமா அப்படின்ட்டு சீஸ் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அதை எடுத்து நான் ஏதாவது ரெசிபி பண்ணுறேன் அப்படின்னா, சரிப்பா பண்ணு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவனுக்கு ஒரு சின்ன சண்டை வந்துட்டு, சண்டையில் கிச்சனில் இருக்க டோர் மேலே மோதி அந்த கிச்சனில் உள்ள கிளாஸ் அப்படியே பயங்கரமாக வெடிச்சது மாதிரி சத்தம் கிடிச்சு உடஞ்சி அப்படியே கீழே எல்லாமே கொட்டிடுச்சு. அதை அவன் கையிலையும் கிழிச்சு பிளட்டெல்லாம் வந்துருச்சுங்க. சரி நான் முறத்தை எடுத்து கொடுப்பான், நான் அள்ளி வெளியில் கொட்டிடுறேன் அப்படின்னு கொட்ட போனேன். அதுக்கு ஒன்றே சத்தம் போட்டான், இந்த மாதிரி எப்போயுமே உடஞ்ச கிளாஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணக்கூடாது, நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கம்மா. உடஞ்ச கிளாஸ் துண்டுகள்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு கட்டிட்டு, அதுக்கப்புறமேட்டு ஒரு பாக்ஸு உள்ளே போட்டு ரேப்பர் போட்டு சுற்றிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு நல்லா ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது தூக்கி போட்டோம்னா அது எந்த இடத்துலையும் சிதறாது, யார் மேலேயும் படாது, அனிமல்ஸ்க்கெல்லாம் எந்த பாதிப்பும் இருக்காது. நம்ம அப்படியே கொண்டு கொட்டினோம்னா நாய் பூனை இந்த மாதிரி நடக்கும்போது அதுங்க காலு கையில் முகத்துலலாம் குத்தி கிழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் எப்போனாலும் கிளாஸ் எல்லாம் உடஞ்சா இந்த மாதிரி தான் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணணும். அதான் எல்லாத்துக்குமே நல்லதுமா. அப்பு சொன்ன விஷயத்த கேட்ட உடனே எனக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு, ஒரு பக்கம் அசிங்கமாகவும் இருந்துச்சு. இவ்வளோ பெருசாகி நம்ம இந்த அளவுக்கு யோசிக்கலையே அப்படின்னு.